வணக்கம். இன்றைக்கி மகா சிவராத்திரினால நாங்கள் நயினார் கோவிலில் உள்ள நாகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு போயிருந்தோம். இங்கே மகா சிவராத்திரினால திருவிழா மாதிரி கொஞ்சம் கூட்டம் இருக்கும். ஆனால் ரொம்ப கூட்டம் இல்லை, ஓரளவு கூட்டம் இருந்தது. இன்றைக்கி சாமி தரிசனம் நல்லா இருந்தது. இது வந்து ரொம்ப பழமையான சிவன் கோயில். பரமக்குடி ராம்நாடு பக்கம் உள்ள ஒரு பழமையான நல்ல சிவன் கோயில் இது. இங்க வந்து கொஞ்சம் கூட்டமா இருக்கும் சிவராத்திரி அன்னைக்கு. இங்க இதெல்லாம் லட்சுமி சன்னதி, அப்புறம் வந்து இது ஹனுமான் ஆஞ்சநேயர் சன்னதி தூண்லயே அப்படியே வந்து ஆஞ்சநேயரை அப்படியே இது பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளோ தூண்கள் எல்லாம் ரொம்ப அழகா தூண்கள் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு தூண்லையும் அந்த சிலைகளை வந்து நல்லா அழகா செதுக்கி இருக்காங்க. அப்புறம் வந்து இங்க கொஞ்சம் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும். இங்க மரங்கள் நிறைய இருக்கும். இங்க சுவாசிக்கவும் நல்லா இருக்கும். இந்த சுற்றுவட்ட கிராமங்கள்லாம் நல்லா இருக்கும். இப்போ இது வந்து சனீஸ்வரர் சன்னதி, அது பக்கத்திலேயே நவகிரக சன்னதியும் இருக்கு. சனீஸ்வர பகவான் நவகிரகங்கள் இருக்காங்க. இது ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடலாமா? இதான் நவகிரகங்கள். இந்த தேர் வந்து இந்த கோவில்ல உள்ள ஒரு பழமையான தேர், மரத்திலே செஞ்சிருக்காங்க. இதுதான் நவகிரகங்கள். இது வந்து பிரம்மா. இது வந்து துர்க்கை அம்மன். இங்க துர்க்கை அம்மன் வந்து ரொம்ப விசேஷமா கும்பிடுவாங்க. பைரவர் இருக்காரு. இதுதான் நாகநாதர். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆகாதவங்க இந்த மாதிரி கயிறு கட்டி வச்சிருந்து, குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி தொட்டில் கட்டி வச்சுட்டு நாகநாதருக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அடுத்த தடவை இந்த கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை பிறந்திருக்குங்கிறது இங்க ஒரு ஐதீகமா இருக்கு இந்த கோயில்ல. இதுதான் அந்த சன்னதி. ரொம்ப ரொம்ப விசேஷமா இந்த கோயில்ல இது பண்ணுவாங்க. இதெல்லாம் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. குரு இருக்காங்க. இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. இங்க வந்து சப்த கன்னிகள்ல வராகியம்மனும் இருக்காங்க. இங்க இருக்கிற சப்த கன்னிகள் எல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. வராகியம்மன் இருக்காங்க. பிரசாத ஸ்டால். இது ஒரு ஆஞ்சநேயர் சிலை. இது ஆஞ்சநேயர் சிலை. அது பக்கத்துல விஷ்ணு சிலைகள் இருக்கு. கிருஷ்ணர் சிலை, விஷ்ணு சிலை இருக்கு. இந்த சிற்பம் சூப்பரா இருக்கு. குமிச்சு வச்சிருக்காங்க. ஊர்ல இருக்க நெல்லாம் இங்கதான் குமிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு நீ ஒரு வாய்ஸ் இன்ட்ரோ கொடுக்கலாம்ல. புளி சாதம் வாங்கியிருக்குமா? சக்கரை பொங்கல் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? முறுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு. ஜம்போ முறுக்கு மாதிரி இருக்கு. என்னடி, இதையும் டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். அப்புறம் என்ன வாங்கியிருக்கீங்க? அதிரசம். அதுக்கப்புறம் லட்டு. லட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இப்போ எப்பயும் எல்லாரும் ஸ்வீட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அதான் சக்கரை பொங்கல். எப்படி இருக்கு?
இது நல்லா இருக்கு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. லட்டு மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து நல்லாவே இருக்கு. இது கொஞ்சம் வந்தீங்கன்னா பிரசாத ஸ்டால் இருக்கும், கண்டிப்பா பிரசாதம் வாங்கிட்டு பச்சை கருப்புனால கொஞ்சம் அதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் புளியோதரை இது நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம வீட்டுல செய்யற மாதிரி இருக்கும். அப்புறம் கடையில வாங்கின மாதிரி இருக்கு. அதிரசம் இது சாப்பிட்டோன்னே வாயிலே கரையிற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு ஃபேவரட் அதிரசம் சாப்பிட செம்மையா இருக்கா. நெக்ஸ்ட் வந்து ஜம்போ இருக்கு, எங்க அம்மா சொன்னாங்க. இது வந்து நல்லாவே கிரன்ச்சியாவும் அப்புறம் சாப்பிடுற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் முறுக்கு மாதிரி நல்லா கிரன்ச்சியா இருந்துச்சு. முறுக்கு தான் அது. இது லட்டு. இது லட்டு வந்து நம்ம திருப்பதி இல்ல, கொஞ்சம் இனிப்பும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்ம கடையில வாங்குவோம்ல லட்டு அதிரசம் வந்து வாயில வச்சோடனே அப்படியே கரையுதுங்க. மஸ்ட் ட்ரை அதிரசம். அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பா. உனக்கு என்னம்மா பிடிச்சது? புளியோதரை, வெரி குட் வெரி குட். உங்களுக்கு என்னம்மா பிடிச்சிச்சு? அம்மே இங்கே ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து தாம்பூலம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சூப்பராக குங்குமமும் வளையலும் கொடுத்துருக்காங்க. ஆமாம் அம்மா இங்கே பாருங்க. இந்த பாருங்க, இங்க பாருங்க எங்க குட்டி தங்கம். இங்க குட்டி தங்கம், குட்டி தங்கம். கடலை பொரி